உங்களுக்கு தந்தையிடமிருந்து அமைதி பரிசு கிடைக்கிறது. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆவதுதான் பரிசு பெறுவதாகும். கீதையிலும் ஆரம்பத்தில் மற்றும் கடைசியில் மன்மனாபவ என்ற விஷயம் வருகிறது. நீங்கள் ராஜா ஆவதற்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அனைவரின் தீர்த்த ஸ்தானம் பாரதம் மட்டுமே. இங்குதான் எல்லையற்ற தந்தை வருகின்றார். மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் இறுதிச் சடங்கு செய்கின்றனர். தந்தைக்கு இறுதிச் சடங்கு கிடையவே கிடையாது. அவருக்கு சரீரமே கிடையாது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் உதவியாளர்களாக ஆகியிருக்கிறீர்கள். குறிப்பாக பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்கிறீர்கள். ஆயுத பலம் எதுவும் கிடையாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு மகிமை பூஜை நடைபெறுகிறது. தெய்வீக பார்வைக்கான சாவியை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். நாங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் சாட்சாத்காரம் செய்வித்து விடுவோம் என்று பாபாவிடம் கூறுகின்றனர். இந்த சாவி யாருக்கும் கிடைக்காது என்று பாபா கூறுகின்றார். சாட்சாத்காரம் செய்விப்பது என்னுடைய பாகமாகும். அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு முழு உலக ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நான் அடைவது கிடையாது. மீராவிற்கு சாட்சாத்காரம் கிடைத்தது, ஆனால் முக்தி அடையவில்லை. யார் ஞானத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு பக்தி விடுபட்டு விடுகிறது. தீபராஜா தந்தை மற்றும் தீபராணிகளான குழந்தைகளின் சந்திப்பின் நினைவே தீபாவளி நன்னாளாகும். நீங்களும் பாபாவும் இருவரும் மூன்றாவது ஒருவரால் பிரிக்க முடியாதவாறு இணைந்திருங்கள். அமைதி சக்தியால் உங்களது எண்ணமானது கம்பியில்லாத தந்தியை விட வெகு விரைவில் எவ்வளவு தொலைவில் உள்ள ஆத்மாவையும் சென்றடையும்.